Good morning, first year students. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசானிக்ஸ் வேவ்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெண்டு மெத்தடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தோம். மேடோர் ஸ்டிக்ஸன் ஆசிலேட்டர் மெத்தட், பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் மெத்தட்னு சொல்லி ரெண்டு மெத்தட் பார்த்தோம். இந்த பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டரில் வந்து ஜெனரேட்டரில் நமக்கு இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னா அல்ட்ராசானிக்ஸ் வேவ்ஸ் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல யூஸ் பண்ற அந்த கிறிஸ்டலை பத்தி என்ன செய்வோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கணும். ஸோ அந்த வீடியோவில் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன செய்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈஸியாக தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கிறிஸ்டல்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். சரியா? அதுல அந்த ஒவ்வொரு சைடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆக்சிஸ் இருக்கும். அந்த 3 ஆக்சிஸ் என்னென்ன ஆக்சிஸ் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப சொல்ல போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்திருக்கோம். ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டல் பாருங்க, இந்த கீழே இருக்க ஃபிகர் அதான் வந்து என்ன அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஹெக்ஸாகனல் ஷேப் வித் பிரமிடு. ஸோ ஹெக்ஸாகனல் ஷேப் அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹெக்ஸாகனல் ஷேப் வித் பிரமிடு. ஸோ பிரமிடோட இருக்கு. சரியா? இதான் வந்து என்ன அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இதுக்கு வந்து எத்தனை ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா 3 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். இந்த இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆக்சிஸ் பேர் என்ன அப்படின்னா ஆப்டிக் ஆக்சிஸ். அந்த ஆப்டிக்ஸ் ஆக்சிஸ் என்ன செய்யும் அப்படின்னா பிரமிடோட எட்ஜை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஜாயின் பண்ணும். வித் ஜாயின்ஸ் த எட்ஜஸ் ஆஃப் த பிரமிடு. பிரமிடோட எட்ஜஸ் ஜாயின் பண்ற ஆக்சிஸ் தான் என்ன அப்படின்னா ஆப்டிக் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, ஹெக்ஸகன் இருக்கு பாத்தீங்களா, ஹெக்ஸகனோட கார்னர், ஹெக்ஸகனோட கார்னரை ஜாயின் பண்றதா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். தென் மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, விச் ஜாயின்ஸ் த சென்டர் ஆர் சைட்ஸ் ஆஃப் த ஹெக்ஸகன். ஸோ இதான் வந்து சென்டர், ஹெக்ஸகனோட சென்டர் இதுதான். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அல்லது மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தீஸ் ஆர் த 3 டைப் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு ஹெக்ஸகன் அதாவது ஒரு கிறிஸ்டல் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 டைப் ஆஃப் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இசட் ஆக்சிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆப்டிக் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ். மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெக்ஸகனோட சென்டர்ஸ் வந்து என்ன செய்யறது அப்படின்னா ஜாயின் பண்றது. ஸோ திஸ் இஸ் சென்டர் ஆஃப் த ஹெக்ஸகன். ஸோ அதை ஜாயின் பண்றது தான் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஹெக்ஸகன். இதை ஜாயின் பண்ற ஆக்சிஸ் தான் என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாப்பா? தென் நெக்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் கிறிஸ்டல் இருக்கு. எக்ஸ் கட் கிறிஸ்டல், ஒய் கட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் கிறிஸ்டல் இருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. when the crystal is cut perpendicular to the x axis, so this is the x axis. நான் கிறிஸ்டலை வந்து இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலரா கட் பண்ணேன் அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா எக்ஸ் கட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸ் கட் கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த லாஞ்சிடியூடினல் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு சவுண்ட் வேவ்ஸ்ல. அதுல லாஞ்சிடியூடினல் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we have to use the x cut crystal. So x cut crystal னா என்ன அப்படின்னா x axis க்கு perpendicular கட் பண்ணோம் அப்படின்னா when the crystal is cut perpendicular to the x axis then the crystal is said to be a x cut crystal. Suppose if the crystal is cut perpendicular to the y axis, this is the y axis. If I cut the crystal perpendicular to the y axis then the crystals are called as the y cut crystal. Y cut crystal எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் கட் கிறிஸ்டல் எடுத்தோம் அப்படின்னா we have to produce longitudinal ultrasonic waves. Y cut கிறிஸ்டல் எதுக்கு கொடுக்குது அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கொடுக்குது. ஸோ these are the two type of crystal. ஸோ அந்த பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல் பத்தி கொஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து பீசோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டருக்கு முன்னாடியே வந்து நான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். இப்போ வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். எனவே நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு.
அதை எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்க சார், எப்படி இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்றது? வர்ற வேவ்ஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எப்படி சார் டிடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 4 மெத்தட் இருக்குப்பா. அல்ட்ராசானிக் வேவ்ஸ் டிடெக்ட் பண்றதுக்கு மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. ஸோ அந்த 4 மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பீசோ எலக்ட்ரிக் மெத்தட், செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஹுன்ஸ் டியூப் மெத்தட், தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சென்சிட்டிவ் டைம் மெத்தட், ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா தெர்மல் டிடெக்ஷன் மெத்தட். ஸோ these are the 4 method which are used to detect the ultrasonic waves. ஸோ அல்ட்ராசானிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்ற மெத்தட். ஸோ இதுல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். இந்த பீசோ எலக்ட்ரிக் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எப்படி யூஸ் பண்றோம், பீசோ எலக்ட்ரிக் மெத்தட்ல எப்படி அல்ட்ராசானிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ பீசோ எலக்ட்ரிக் மெத்தட் கேன் யூஸ் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த அல்ட்ராசானிக் வேவ்ஸ். பீசோ எலக்ட்ரிக் மெத்தட்ல என்ன செய்வோம், ஒரு ஆக்சிஸ்ல கிறிஸ்டலோட ஒரு ஆக்சிஸ்ல ரெண்டு ஆக்சிஸ்ல அதாவது ரெண்டு சைட்ல நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்ன அப்படின்னா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி தான் சேம் டிட்டோ இங்க பாருங்களேன். whenever the ultrasonic waves incident along the mechanical axis of the crystal. நான் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ், ஸோ உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா which is joins the center of the hexagon. ஸோ ஹெக்ஸகனோட சென்டர்ல ஜாயின் ஆகிற ஆக்சிஸ் தான் என்ன ஆக்சிஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மெக்கானிக்கல் ஆக்சிஸ்ல நான் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னா I have observed the potential difference across the phases of the crystal. So phases of the crystal இது ஒரு phase, இது ஒரு phase. இந்த கிறிஸ்டலோட குவார்ட்ஸ் கிறிஸ்டலோட இந்த ரெண்டு ஃபேஸ்லயும் I have experienced the potential difference. So இந்த இடத்துல potential difference என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இந்த ரெண்டு ஃபேஸ்க்கு அக்ராஸா என்ன செய்யும் அப்படின்னா potential difference கிரியேட் ஆகும். எப்ப நான் வந்து மெக்கானிக்கல் ஆக்சிஸ்ல என்னோட அல்ட்ராசானிக் வேவ்ஸை பாஸ் பண்றப்ப I have observed the potential difference. Potential difference EMF வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். கிறிஸ்டலோட ரெண்டு சைட்லயும் ஹெக்ஸகனோட இந்த ரெண்டு சைட்லயும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்பனா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணது என்ன அப்படின்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணது அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட். தென் ஹுன்ஸ் டியூப் மெத்தட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹுன்ஸ் டியூப் மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ திஸ் த ஹுன்ஸ் டியூப். ஸோ இந்த டியூப்ல இந்த சென்டர்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த டியூப் எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைகோபோடியம் பவுடர் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுன்ஸ் டியூப்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா லைகோபோடியம் பவுடர் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா டியூபோட ஒரு சைடு என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ட்ரி பண்றாங்க. டியூபோட ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் அல்ட்ராசானிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். இட் கேன் ரெஃப்ளெக்டட், ரெஃப்ராக்டட், டிரான்ஸ்மிட்டட் எல்லா ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும் அப்படின்னா உனக்கு வந்து ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா உள்ள பாஸ் ஆகிற வேவ்ஸ் போய் பட்டு என்ன செய்யும் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிற அல்ட்ராசானிக் வேவ்ஸும் நம்ம இங்க இருந்து பாஸ் பண்ற அல்ட்ராசானிக் வேவ்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா இம்போஸ் ஆகும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். When the ultrasonic waves pass through the tube, the stationary waves are formed. என்ன waves ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க வேவ்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டேஷனரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டியூ டு த சூப்பர் பொசிஷன் ஆஃப் த இன்சிடென்ட் அண்ட் ரெஃப்ளெக்டட் வேவ். அதாவது ரெண்டு இன்சிடென்ட் வேவ் இருக்கு, இந்த பக்கம் வந்து ரெஃப்ளெக்டட் வேவ் வரும். இந்த ரெண்டு வேவ்ஸ் சூப்பர் இம்போஸ் ஆச்சு அப்படின்னா we will get the standing wave, ஸ்டேஷனரி வேவ் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும். உனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க சார், இதுல எப்படி சார் நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தீங்களா, இந்த ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணிடலாம். சரி, உள்ள ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறது எப்படி பண்றது அப்படின்னா நம்ம உள்ள என்ன வச்சிருக்கோம், இந்த லைகோபோடியம் பவுடர் வச்சிருக்கோம். இந்த லைகோபோடியம் பவுடர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த நோட் சைடு எல்லாமே வந்து அப்படியே குவிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி குவியலா இருக்கு பாருங்களேன், நோட் சைடு எல்லாமே என்ன செஞ்சிடும், நோட்ஸ்ல
ஃபுல்லா குவிஞ்சு போயிருக்கும். சோ இங்க பாருங்க, இந்த பவுடர் வில் பி கலெக்டட் as கீப்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குவியல். அட் நோட்ஸ் பகுதியில என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா ரொம்ப குவிஞ்சிருக்கும். அண்ட் டிஸ்பேண்டட் அட் ஆன்டிநோட்ஸ்ல எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அப்படியே டிஸ்பேண்ட் ஆயிருக்கும். சோ அப்படி இருந்தது அப்படின்னா உள்ள வந்து நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டேஷனரி வேப்படன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பை அப்சர்விங் திஸ் we can detect the ultrasonic waves in the tube. ஸோ அதனால உள்ள வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம்ப்பா. சரி, this is the one of the method is used to produce the ultrasonic. சரி, it is used to detect the ultrasonic waves. ultrasonic waves டிடெக்ட் பண்ற இன்னொரு மெத்தட் குன்ஸ் டியூப் மெத்தட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட். தென் தேர்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா சென்சிட்டிவ் ஃபிளேம் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சென்சிட்டிவ் ஃபிளேம் மெத்தட். வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அதுல வந்து ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். அது உள்ள வந்து சென்ட் பண்றப்ப நோட்ஸ் கிரியேட் ஆகும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும். அதனால ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த நோட்ஸ் பகுதியில நம்ம லைகோபோடியம் பவுடர் உள்ள இருக்கிறதுனால லைகோபோடியம் பவுடர்ல எது நோட்ஸ் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல லைகோபோடியம் பவுடர்ல என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா குவிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி குவிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த இடம்லாம் என்ன அப்படின்னா நோட்ஸ். ஸோ டிஸ்பெண்ட் ஆகியிருக்க இடம்லாம் ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சொன்னேன். அதே மாதிரிதான் அந்த இடத்துல நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் எல்லாமே இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஃபிளேம் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த மீடியத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என் நேரோ சென்சிட்டிவ் ஃபிளேம் இஸ் மூவ் அலாங் த மீடியம். ஸோ அந்த மீடியத்துல அப்படியே என்ன செய்யறேன் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிட்டே வர்றேன். உனக்கு தெரியும் நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட் இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா வரிசையா இருக்கும். அட் த பொசிஷன் ஆஃப் த ஆன்டி நோட், இந்த ஆன்டி நோட் பொசிஷன்ல எல்லாமே ஆன்டி நோட்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிளேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெடியா இருக்கும். சோ நோட்ஸ்ல எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபிளேம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபிளிக் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அமர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா எரிய ஆரம்பிக்கும். ஃபிளிக்கர்ஸ் தெரியும்ல, விளக்கு வந்து காத்துல வந்து இதாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஃபிளிக் ஆகும் பாத்தீங்களா ஃபிளேம் வந்து. அந்த மாதிரி நோட்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஏன் சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆன்டி நோட்ஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா டென்சிட்டி வந்து ஒரு டென்சிட்டி இருக்கும். நோட்ஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா டென்சிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா மாறுது. சாரி, டென்சிட்டி கிடையாது, ப்ரெஷர். சோ டென்சிட்டி ப்ரெஷர் எல்லாமே தான். சரியா? சோ அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வந்து அந்த பிளிக்ஸஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும், பிளிக்கர் ஆகும். அந்த ஃபிளேம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிளிக்கர் ஆகும். அதனால உள்ள வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ உள்ள வந்து ஒரு சூப்பர் பொசிஷன் வேவ்ஸ் வந்து ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதனால உள்ள வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடலாம். சரியாப்பா? So this is the one of the method to detect the ultrasonic waves, sensitive flame method. Sensitive flame method வச்சு என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஃபிளேம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா மீடியத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ்ல வந்து எப்படி அந்த ஃபிளேமோட நேச்சர் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறோம் அப்படின்னா பாக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சேஞ்ச் இன் ப்ரெஷர், டியூ டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் நோட்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளிக்கர் ஆகும் ஃபிளேம். ஆன்டி நோட்ஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா ஃபிளேம் வந்து ஸ்டெடியா இருக்கும். இதுதான் அந்த இதோட ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. புரியுதா? this is the sensitive flame method. then last method என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் டிடெக்ஷன் மெத்தட். தெர்மல் டிடெக்ஷன் மெத்தட்னா வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. சோ இந்த மாதிரி ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்டி நோட் இருக்கும், நோட் இருக்கும், ஆன்டி நோட் இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். அப்படி இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து மீடியத்துல பாஸ் ஆகிறப்ப ஆல்டர்னேட்டிவ் கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபாக்ஷன் ஆர் ஃபார்ம். ஸோ ஆல்டர்னேட்டிவா கம்ப்ரஷன் ஃபார்ம் ஆகும், ரேர்ஃபாக்ஷன் ஃபார்ம் ஆகும். கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல டென்சிட்டி கம்மியா இருக்கும். சரி, கம்ப்ரஷன்னா டென்சிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகமா இருக்கும். ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டென்சிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஆல்டர்னேட்டிவா அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். டென்சிட்டி கம்மியாகவும் டென்சிட்டி அதிகமாகவும் என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறதுனால உனக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். நோடுல வந்து ஒரு டெம்பரேச்சர், ஆன்டி நோட்ல என்ன செய்யும் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும். பாரு. சோ அந்த அந்த நேரத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு பிளாட்டினம் வயரை வந்து என்ன செய்வேன் அப்படின்னா கொண்டு போவேன். அப்படி பிளாட்டினம் வயரை கொண்டு போய் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா மெஷர் பண்ணுவேன்.
ஸோ இந்த மாதிரி பிளாட்டினம் வயரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போறப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்வேன் அப்படின்னா நோட் பண்ணுவேன். பாருங்களேன், when the platinum wire is moved in the medium consisting of standing waves of ultrasonic due to variation of temperature. ஸோ நோட்ஸ்ல வந்து டெம்பரேச்சர் வேற இருக்கும், ஆன்டி நோட்ஸ்ல வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆயிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வேரி ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எது பொறுத்து இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா வேரி ஆகும். அதனால இந்த பிளாட்டினம் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நோட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணி we can detect presence of ultrasonic waves. உள்ள வந்து ultrasonic waves தான் இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடலாம். சரியா? this is the another method to detect the ultrasonic waves. ரொம்ப ஈஸி தான்ப்பா, 4 மெத்தடுமே. பீசோ எலக்ட்ரிக் மெத்தட், என்னென்ன மெத்தட் சொன்னோம்? பீசோ எலக்ட்ரிக் மெத்தட், குன்ஸ் டியூப் மெத்தட், சென்சிட்டிவ் ஃப்ளேம் மெத்தட், தெர்மல் டிடெக்ஷன் மெத்தட். பீசோ எலக்ட்ரிக் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ்ல அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் நான் பாஸ் பண்றப்ப எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகுறதுனால நான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம். குன்ஸ் டியூப் மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குன்ஸ் டியூப்ல வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஃபார்ம் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்சிடென்ட் வேவும் உள்ள போய் ரெஃப்ளெக்ட் ஆகி வர்ற வேவும் ரெண்டு வேவ் வந்து சந்திக்கிற இடத்துல, அதாவது ரெண்டுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன் ஆகி என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நோட்ஸ் இருக்கும், ஆன்டி நோட்ஸ் இருக்கும். ஸோ நோட்ஸ் சைட்ஸ்ல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த லைகோபோடியம் பவுடர் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி குவிஞ்சு குவிஞ்சு காணப்படும். ஸோ இதெல்லாம் நோட்ஸ், இந்த மாதிரி குவியலா இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா லைகோபோடியம் பவுடர். இந்த பவுடர் வந்து நோட்ஸ் பகுதியில எல்லாம் குவிஞ்சு குவிஞ்சு இருக்கும். ஆன்டி நோட்ஸ்ல எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்பாண்ட் ஆகி இருக்கும். ஸோ அப்படி உள்ள வந்து ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன், ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உள்ள வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதே மாதிரிதான் சென்சிட்டிவ் ஃப்ளேம் மெத்தட்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டேஷனரி வேவ்ஸ் வந்து உள்ள இருக்கு, நோட்ஸ் இருக்கு, ஆன்டி நோட்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு ஃப்ளேமை வந்து அப்படியே அந்த மீடியத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ளேம் வந்து ஆன்டி நோட் சைட்ல எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டெடியா ஃப்ளேம் ஆகிக்கிட்டே இருக்கும், அது ஸ்டெடியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நோட்ஸ் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பிளிக் ஆகும். ஏன் பிளிக் ஆகுது? ப்ரெஷர் வேரி ஆகும். நோட்ஸ்ல வந்து ப்ரெஷர் வேரி ஆகும், ஆன்டி நோட்ஸ்ல ப்ரெஷர் வேரியாகவும் இருக்கும். அதனால என்ன செய்யுது அப்படின்னா ஃப்ளேம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பிளிக் ஆகுது. புரியுதா? ஸோ அப்படி பிளிக் ஆகுறதுனால சரி உள்ள வந்து நமக்கு வந்து நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால உள்ள வந்து நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் டிடெக்ஷன் மெத்தட். ஸோ சேம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா ப்ரெஷர் வேரி ஆகுது, டென்சிட்டி வேரி ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். அப்படி டெம்பரேச்சர் வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னா டென்சிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் என்ன அப்படின்னா ரேர்ஃபாக்ஷன், டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னா கம்ப்ரஷன். ஸோ அப்படி இருக்கப்ப டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா வேரி ஆகும். நோட்ஸ்ல ஒரு டெம்பரேச்சர், ஆன்டி நோட்ஸ்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு பிளாட்டினம் வயரை கொண்டு போனேன் அப்படின்னா ஸோ டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த பிளாட்டினம் வயருக்கு. புரியுதா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் பேட்டர்ன் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு உள்ள வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடலாம். சரியாப்பா? ஸோ அப் டு திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை சிலபஸ். ஸோ இனிமேல் எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா டெஸ்ட் தான். ஓகே, தேங்க்யூ.